மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ணணும்? சிவனேன்னு இருக்கணும். உணவு உறக்கத்தை தவிர்த்து சிவ சிந்தனையோட இருக்கணும். மகா சிவராத்திரி வர பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டுங்க, சாமி இடத்துக்கு அழகா பூக்களால அலங்காரம் பண்ணிருங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலை கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் சாத்திடுங்க. சாமிக்கு பால் பழத்தை நைவேத்தியமா படைச்சிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு, உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானோட பாடல்கள், மந்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு உங்களோட விரதத்தை அப்படியே ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பிக்கிற இந்த விரதம் சிவபெருமானோட 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு திங்கட்கிழமை காலையில் தான் பூர்த்தி பண்ணணும். ஒன்று நீங்கள் 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு கோவிலில் இருந்தீங்கன்னா அங்கே கொடுக்க பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களோட விரதத்தை பூஜை பண்ணுங்க. இல்லாட்டி சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வீட்டில் சிவ வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுக்கு படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழத்தை சாப்பிடுங்க. இல்லாட்டி எளிமையான சைவ உணவை எடுத்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலை 6 மணிக்கு மேலே விழித்து